ஸ்டாஃப் வந்து நிறைய பேருக்கு சொல்கிறது கிடையாது. அதனால தான் பசங்க எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே நம்ம பார்ப்போம். 12ல் இருந்து 13 கொஸ்டின் மேக்ஸிமம் புக் பேக் கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 3 ஆர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா புக் இன்சைட்லேருந்து வரதுக்கு வாய்ப்பு ப்ராப்ளம்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன், அதுக்கப்புறம் ஐயூபாக் நேம் வைக்கிறதும் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பல்சரியில் கேட்குறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 12th கெமிஸ்ட்ரியில் எப்படி நம்ம சென்டம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி சென்டம் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? ஏன்னா எல்லா பேரோட ஆசையும் என்ன சொல்லி ஒரு எக்ஸாம் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணணும், முழு மதிப்பு நம்ம எடுக்கணும். அதான் வந்து எல்லா பேரோட ஆசை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே எப்பயுமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் நான் படிக்க போகணும், இல்ல நான் ஒரு அதாவது 12th முடிச்சு நான் காலேஜ் போறேன், அப்ப எனக்கு என்ன சப்ஜெக்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத நம்ம எப்பவுமே விரும்புறோம். ஏன்னா நீங்க எந்த எக்ஸாமுக்கு அதிகமா நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது ஸ்கூல்ல வந்து நிறைய பேருக்கு என்ன பண்றாங்க, பசங்களுக்கு சொல்றது கிடையாது, ஸ்டாஃப் வந்து நிறைய பேருக்கு சொல்றது கிடையாது. அதனால தான் பசங்க எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி நம்ம பார்க்கறோம். அதை நீங்க விட்டுருங்க. அப்ப நான் வந்து இன்ஜினியரிங் நான் போகணும் அப்படின்னா கெமிஸ்ட்ரி மார்க், பிசிக்ஸ் மார்க், மேத்ஸ் மார்க் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால கெமிஸ்ட்ரிக்கு நீங்க அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. சரியா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில நான் சென்டம் எடுக்கணும் அப்படின்னா அது எளிமைதான். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து கெமிஸ்ட்ரியில் சென்டம் எடுக்கிறதுக்கு 30 மார்க் நம்ம கையில் ஆல்ரெடி இருக்குது. நம்ம 70 மார்க் தான் நம்ம எக்ஸாமை எழுத போகிறோம். சரியா? அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 1 மார்க். சரியா? 15 1 மார்க் எழுத போகிறோம். 6 2 மார்க் நம்ம எழுத போகிறோம். சரியா? அப்புறம் 6 3 மார்க் நம்ம எழுத போகிறோம். அப்புறம் 5 5 மார்க் எழுத போகிறோம். அப்போ மொத்தம் நம்ம எவ்வளோ மார்க் எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 75 மார்க் நம்ம எழுத போகிறோம். சரியா? இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 15 1 மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நிறைய பேத்துக்கு என்னென்னா ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா நம்ம கொஸ்டின் செட் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புக் பேக்கில் என்ன பண்ணிப்பான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது நீட் 2017 கேட்ட கொஸ்டின், இது நீட் 2020 கேட்ட கொஸ்டின் அப்படின்னு சொல்லி புக் பேக் 1 வேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதிலே என்ன பண்ணிப்பாங்க கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளோட கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் நீட்டுக்கும் சேர்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு முடிவோடு தான் இருக்கிறாங்க. சரியா? அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 12ல் இருந்து 13 கொஸ்டின் மேக்ஸிமம் புக் பேக் கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 3 ஆர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா புக் இன்சைட்லேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம சென்டம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் அப்படின்னா 1 மார்க் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ 1 மார்க்கில் நீங்கள் சென்டம் எடுக்கணும், நீங்கள் ஸ்கோர் பண்ண நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா புக் பேக் 1 விட மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணிப்பீங்கன்னா புக் பேக் 1 விட மேக்ஸிமம் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணி முடிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ எக்ஸஸாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அதாவது புக் பேக்கில் என்ன சரி நம்ம புக்லேயே கொடுத்துருப்பாங்க, டூ யூ நோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிப்பாங்க ஒரு பாக்ஸ் என்ன பண்ணிப்பாங்க கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவால்வேட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சம்மரி. இது மூணையும் நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தா ரீட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா 1 வேர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 15 out of 15 வந்து என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா ஸ்கோர் பண்ணிடலாம். இதில் பிரச்சனையே இல்லை. அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 2 மார்க் எழுதணும், 6 3 மார்க் எழுதணும். இதில் ஒரு கொஸ்டின் வந்து கம்பல்சரி, இதுலேயும் ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. சரியா? அப்போ இந்த கம்பல்சரி கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 9 கொஸ்டின் இருக்கும், இதில் 6 எழுதணும். இதுலேயும் 9 கொஸ்டின் இருக்கும், 6 எழுதணும். இதில் ஒரு கொஸ்டின் மட்டும் கம்பல்சரி. அப்போ 8 கொஸ்டின்ல இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 5 கொஸ்டின் எழுத போகிறோம். மீதி ஒரு கொஸ்டின் வந்து கம்பல்சரி. சரியா? நமக்கு மொத்தம் எத்தனை லெசன் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15 லெசன் இருக்குது. அப்போ 15 லெசன்லேருந்து நமக்கு என்ன பண்ண போகிறாங்க, வெறும் 9 கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க. அதில் கம்பல்சரி கொஸ்டின் வந்து எதுலேருந்து வரப்போகுது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் இந்த வீடியோட எண்டில் நான் ஒரு பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்காக கொடுக்க போகிறேன். என்ன பிடிஎஃப் ஃபைல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே சரியா ஒரே பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்காக நான் கொடுக்க போகிறேன். அதை நீங்கள் பாருங்கள். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா கம்பல்சரி கொஸ்டினில் நம்ம என்ன நினச்சிருக்கோம்னா சம் வந்து கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது, அப்புறம் ரியாக்ஷன்ஸ் வந்து கேட்குறக்கு, அதே மாதிரி ஃபைண்ட் ஆஃப் அதாவது ஏபிசி அந்த விஷயங்கள் வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா
நம்ம என்ன பண்ணுறோம்னா அது தனியாகவே நான் ஒரு வீடியோவை உங்களுக்காக கொடுக்குறேன். இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன், அதுக்கப்புறம் ஐயூபாக் நேம் வைக்கிறதும் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பல்சரியில் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியலன்னு சொல்லி பார்த்தா கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவுக்கு வர முடியல. இதை தான் கம்பல்சரியில் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர முடியல. அதனால நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் அதுக்கு நான் தனியாக வீடியோ போகிறேன், சரியா? அது மட்டும் இல்லாமல் ஐயூபாக் நேம், சரியா? ஐயூபாக் நேம் வைக்கிறது நம்ம சேனலில் என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தா அது வந்து சம் மாதிரி தான். எந்த விஷயம் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம வந்து நேம் வச்சிடலாம், சரியா? அதை நம்ம சேனலில் ஈஸியாக டீச் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பாருங்கள். ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்தா தான் நமக்கு கம்பல்சரியில் தான் நமக்கு மார்க் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரியா? அதனால் கம்பல்சரி விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 5 மார்க் நம்ம என்ன பண்ணணும் சொல்லி வந்து அட்டன் பண்ணணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 3 இருக்குல்ல, இந்த 3ல் ஏதாவது 2 படிச்சுட்டாவே போதும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். தவறு, சரியா? இது 3ல் நீங்கள் 2 மட்டும் படிச்சுட்டு 3வது அதாவது அந்த 5 யூனிட் நம்ம படிக்காமே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சென்டம்லாம் ஸ்கோர் பண்ணவே முடியாது, சரியா? ஏன்னா எல்லா விதத்துக்குமே நம்ம தயாராகணும். பழைய கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்கணும், சரியா? அதுக்கப்புறம் இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். அதனால் சென்டம் எடுக்கும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும் டைரக்ட் 5 மார்க் வந்து நமக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்குது. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் 5 மார்க் கொஞ்சம் தான் இருக்குது. உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 2 மார்க்கையும் 3 மார்க்கையும் சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துட்டு நமக்கு 5 மார்க்கை கன்வெர்ட் பண்ணி கேட்பாங்க. அதனால் நீங்கள் போய் என்ன பண்ணிடக்கூடாது, நான் திரும்ப சொல்கிறேன், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நான் படிச்சிட்டேன், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நான் படிச்சிட்டேன், இன்ஆர்கானிக் படிக்க வேணாம், இல்லை இன்ஆர்கானிக் நான் படிச்சிட்டேன், ஆர்கானிக் நான் படிச்சிட்டேன், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நான் படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடவே கூடாது. எல்லாத்துலேயுமே நீங்கள் என்ன பண்ணி போதா கான்சன்ட்ரேட் பண்ணணும், சரியா? நான் திரும்பவும் சொல்கிறேன், கெமிஸ்ட்ரி எக்ஸாம், ஃபிசிக்ஸ் எக்ஸாம், மேக்ஸ் எக்ஸாம் ரொம்ப முக்கியம். எடுக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோக்கஸ்ட் ஆகிட்டோம் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி ஆகணும், சரியா? அதனால் நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். இப்போ அந்த கம்பல்சரியோட பிடிஎஃப் ஃபைல் நம்ம பார்க்கலாம், சரியா? அந்த பிடிஎஃப் ஃபைலில் இருக்கிற கம்பல்சரி கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு ஐடியா கிடச்சிரும். வாங்க பார்க்கலாம். அப்புறம் 2 மார்க் கம்பல்சரி கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 24. 3 மார்க் கம்பல்சரி கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 33, சரியா? நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது இது எதுக்காக நம்ம உங்களுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா எந்த மாதிரி கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு தெரியும் ஆர்கானிக்கா இல்லை ஃபிசிக்ஸா இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்துங்க. இப்போ 24th கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சம் வந்து கேட்டிருக்காங்க. 2 ஆம்பியர் மின்னோட்டத்தை கொண்டு சில்வர் நைட்ரேட் கரைசலானது 20 நிமிடங்களுக்கு மின்னாற்படுகிறது எனில் எதிர்முனையில் வீழ்படிவாகும் சில்வரின் நிறைய கணக்கிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பப்ளிக்லேயே வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க் கம்பல்சரியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது ஐடென்டிஃபை காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஏபிசி, சரியா? இதை பற்றி என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தா கேட்டிருக்காங்க, சரியா? பின்வரும் வினைகளில் உள்ள ஏபிசி ஆகிய சேர்மங்களை கண்டறிகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா? இது வந்து 3 மார்க் கம்பல்சரி, சரியா? தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் அடுத்த பப்ளிக் எக்ஸாமில் 2 மார்க் கம்பல்சரியில் அதே மாதிரி சேர்மங்களை கண்டறிக. அப்போ நீங்கள் இதுலேருந்தே நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க, சரியா? 2 பப்ளிக் எக்ஸாமில் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பப்ளிக் எக்ஸாமில் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க, ஒரு பப்ளிக் எக்ஸாமில் 3 மார்க் கேட்டிருக்காங்க, சரியா? அப்போ இந்த ரியாக்ஷனோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அதை செப்பரேட்டாகவே ஒரு வீடியோவாக நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தா உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். அதுக்கப்புறம் 33rd கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஐயூபாக் நேம் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா கொடுக்க சொல்லியிருக்காங்க, சரியா? ஐயூபாக் நேமை பற்றி நம்ம என்ன பண்ணணும் தெளிவாக எழுத சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஐயூபாக் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியான முறையில் டீச் பண்ணி நம்ம சேனல் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஐயூபாக் நேமிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வின்சென்ட் மேக்ஸ் போட்டிங்க அப்படின்னா நம்ம டீச் பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு கிடச்சிடும். அது ரொம்ப எளிமையாக இருக்கும், சரியா? அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் அடுத்த பப்ளிக் எக்ஸாமில் 24th கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐடென்டிஃபை ஏபிசி. அதே மாதிரி என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது காரணிகளை அதாவது என்ற ஒடுக்கும் காரணிகளை தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஐடென்டிஃபை ஏபிசி தான் கேட்டிருக்காங்க, சரியா? அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 33rd கொஸ்டின் அதே பப்ளிக் எக்ஸாமில் 33வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா
தூளாக்கப்பட்ட CaCO3 ஆனது அதே அளவுடைய CaCO3 பளிங்கு கல்லுடன் ஒப்பிடும்போது நீர்த்த HCl அமிலத்துடன் வேகமாக வினைபுரிகிறது, காரணம் கூறுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 24th சம், சரியா, அதாவது அடுத்த 24th கொஸ்டின், அடுத்த பப்ளிக் எக்ஸாமில் ஈத்தரின் COC பிணைப்பு கோணம் நான்முகி பிணைப்பு கோணத்தை விட சற்று அதிகம் ஏன்? இது வந்து அதாவது சம் கேட்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணிக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த பப்ளிக்கில். அதே மாதிரி அந்த பப்ளிக்கில் 3 மார்க் கம்பல்சரி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அலுமினியத்திலிருந்து தாலியம் வரை அயனியாக்கும் என்தால்பி குறைவானது மிக குறைந்த அளவே மாறுபடுகிறது, ஏன் என்று விளக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா. அப்போ இந்த பப்ளிக் எக்ஸாமில் மட்டும் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி சம்மோ இல்லை ரியாக்ஷனோ கொடுக்காம என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக என்ன பண்ணிருக்காங்க, சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரிலாம் நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம், சரியா. பழைய கொஸ்டின்ஸை நம்ம ரெஃபர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதனால் இதோட PDF ஃபைலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எல்லா பேருமே சென்டம் போடணும் அப்படிங்கிறத நம்ம சேனலோட ஆசை விருப்பம் கூட. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டம் எடுக்கணும். கெமிஸ்ட்ரி கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.